எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய வீட்டிற்கு இப்போ நிறைய மூட்டைகள் வந்திருக்குது. ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் நடுங்கி போயிருக்கிறாங்க. அந்த மூட்டையில் இருக்கிற பொருட்களை பார்த்தோடனே கண்கள் கலங்கி அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. பாக்கியராஜுடைய வீட்டுக்கு வந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குது, குடும்பத்தினர் அதிர்ந்து போனதற்கான காரணம் என்ன, இப்படி பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நேயர்களே, ரொம்பவே பரபரப்பான போயிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை பற்றி தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனார். அவருடைய மரண செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருந்துச்சு. பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 90s காலகட்டத்தில் நிறைய ஹீரோக்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய படம்லாம் எப்படி இருக்கும்னா, 4 வில்லன்களை அடிக்கிறது, ஹீரோயிசம் காட்டுறது இதுவாக தான் இருக்கும். ஆனால் பாக்கியராஜுடைய கதாபாத்திரம்லாம் ரொம்பவே காமெடி பண்ணுற மாதிரியும் ரொம்பவே பயந்த சுபாவம் மாதிரியும் அந்த கேரக்டரை காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோயோட கேரக்டரை காட்டுறதுலாம் அந்த காலத்தில் சாதாரண விஷயமே கிடையாது. அதை பாக்கியராஜ் அவர் செஞ்சார். ரொம்ப முக்கியமாக பெண்களுடைய கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை சுற்றியே அவருடைய எல்லா படங்களுமே இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் அந்த காலத்திலேயே அவருடைய அனைத்து படங்களுமே 150-200 நாட்களுக்கு மேலே ஓடின படங்களாக தான் இருந்திருக்குது. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பாக்கியராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு திறமை படைத்தவர் அப்படின்னு. அதாவது மற்ற ஹீரோக்கள் மாதிரி நாம்பளும் 4 வில்லன்களை அடிப்போம் அப்படிங்கலாம் இல்லாமல் தனக்கு என்ன செட் ஆகும், தான் எந்த மாதிரி கதாபாத்திரத்தில் நடித்தா மக்கள் ஏற்றுப்பாங்க, அதே மாதிரி இந்த சொசைட்டிக்கு எது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், பெண்கள் உழைச்சி முன்னேறத அவங்களுடைய கஷ்டத்தையும் காட்டுற பாக்கியராஜோட படங்கள் பெண்கள் மிக பெரும் அளவுக்கு வரவேற்றாங்க. அப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது பெண்கள் மத்தியில் மிக பெரும் அளவுக்கு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, இவர் அவருடைய குரு மேலே எந்த அளவுக்கு அன்பையும் அக்கறையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கலாம். 2 வாரத்திற்கு முன்னாடி பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டார். அவருடைய இறப்பை மிக பெரும் அளவுக்கு இவருக்கு தான் தாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தையுமே கிடையாது. அந்த வலியை 2 வார காலத்தினுடைய மனசுக்குள்ளேயே வச்சு தாங்கி கொள்ள முடியாமல் பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிருக்காரு. பாக்கியராஜோடைய மரணம் தெரிஞ்ச உடனே முதல் ஆளாங்க வந்தவங்க யாருன்னா பாரதி ராஜாவுடைய குடும்பத்தினர் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவரால் பாரதி ராஜாவுடைய இறப்பை தாங்க முடியாமல் அந்த மன வேதனையில் தான் இறந்து போயிட்டாருன்னு பாரதி ராஜாவுடைய குடும்பத்திற்கு தெளிவாக தெரியும். இதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கிற விஷயம். இப்படி இருக்கிறப்ப நேயர்களே, பாக்கியராஜ் இப்போ இறந்த பிறகு அவருடைய வீட்டிற்கு மூட்டை வந்திருக்குது. ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் திகைச்சு போயிருந்தாங்க. இதெல்லாம் யார் அனுப்புறது, என்ன அனுப்புறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாங்க. உள்ளே பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருந்தும் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் மேலே மிக பெருமளவுக்கு அன்பு வச்ச பெண்களும் அந்த காலத்தில் நிறைய ஜென்ஸ் ஃபேன்ஸும் பாக்கியராஜுக்கு இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கடிதங்களும் பல நினைவு பொருட்களும், நான் பாக்கியராஜுடைய படத்தை இந்த தியேட்டரில் பார்த்தேன், பாக்கியராஜுடைய இந்த சீன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு, இப்போ கூட நான் சிரிக்கணும்னு நினச்சா பாக்கியராஜுடைய படங்களை தான் பார்ப்பேன், அவர் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, இந்த மாதிரி நிறைய கடிதங்கள் எழுதின நிறைய கிஃப்ட்டு அவருடைய மூட்டை அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கு. ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் திகைச்சிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை இவர் சம்பாதிச்சிருக்கிறத நினைத்து குடும்பத்தினரான பாக்கியராஜுடைய மனைவியாகட்டும், பாக்கியராஜுடைய மகன் சாந்தனுவாகட்டும் திகைச்சு போயிருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக ஒவ்வொன்றையுமே படித்து பார்த்துருக்குறாங்க. 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா அத்தனை கிஃப்ட்டு அந்த வீடு முழுக்கவே நம்பி இருக்குது. அத்தனை நினைவு பொருட்கள், அத்தனை இரங்கல் கடிதங்கள். ஒட்டுமொத்த பாக்கியராஜுடைய குடும்பத்தினரும் இவ்வளோ பெரிய தமிழக மக்களுடைய ஆறுதலை பார்த்து பாக்கியராஜுடைய மனைவியும் பாக்கியராஜுடைய மகனும் திகைத்து போயிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தையும் இவ்வளோ பெரிய அன்பையும் சம்பாதிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நேயர்களே, இந்த தகவல் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. பாக்கியராஜுடைய வீடு முழுக்க மூட்டைகளாக நினைவு பொருட்களும் ஆழ்ந்த இரங்கல் கடிதங்களும் வந்து அப்படியே நிறைஞ்சு போயிருக்குது. மிக பெருமளவுக்கு இந்த தகவல் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கன்ஃபர்ஸ் தெரிவிங்க.